மொத்த அளவு 5,00,000. திராவிட முன்னேற்ற கழகம் 2020 கிட்டத்தட்ட 4 வருஷத்துல கடனுடைய அளவு 4,38,000. மேலும் இந்த ஆண்டு நடப்பாண்டில 1,00,000 கோடி கடன் வாங்குவதாக தகவல் கிடைக்கிறது. இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு வருவாய் அதிகரிச்சிருக்குது. 2024-25 நிதிநிலை அறிக்கை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2021-22 2020-21 விட கூடுதல் வருவாய் 2024-25 கிடைச்சது. சுமார் 1,30,000 கோடி வந்திருக்குது. அப்படி வருவாய் அதிகரித்திருக்குது, கடனும் வாங்குறாங்க, புதிய திட்டம் இல்லை. அதனாலதான் சந்தேகம் ஏற்படுது. அதன் அடிப்படையில் நேற்று அந்த கருத்து தெரிவிச்சு அரசு ஊழியர்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வேலை தேர்தல். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடங்கள் 4,00,000 காலியாக இருக்கின்றது, அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்களி பெறுவதற்காக அந்த அறிவிப்பை கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது 2025 நிதிநிலை அறிக்கையில தெரிவிச்சாங்க 50,000 பேர்களுக்கு தான் புதிதாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய செய்தி. ஆக 4,00,000 காலி பணிகளை இதுவரை நிரப்பவில்லை. அது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டுல கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றோருடைய எண்ணிக்கை அதிகம். 2 மாசத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் 20,000 பேர் அரசுடையல் இன்றைக்கு பணி வைப்பிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 4 ஆண்டுல சுமார் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் பணி வைப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த 4 ஆண்டு காலத்துல இவருடைய ஆட்சியில, திமுக ஆட்சியில வெறும் 50,000 பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு பொய் அறிக்கையா தான் பார்க்க முடியாது. தொடர்ந்து போராமைக்காம அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நீண்ட காலமாக தூர் வாரப்படாமல் இருந்த அணைகள் எல்லாம் தூர் வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். ஏன் மேட்டூர் அணைய சுமார் 83 ஆண்டு காலம் தூர் வாராது, மிகப்பெரிய அணை. அந்த அணையை தூர் வார வேண்டும் என்று கருதி விவசாயிகள் இலவசமாக, எந்த கட்டணம் இல்லாமல் இலவசமாக அங்கங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரியிடத்திலும் வேளாண்மை துறை அதிகாரியிடத்திலும் சான்றிதழை பெற்று அந்த மேட்டூர் அணையிலிருந்து பண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம் என்று அறிவிப்பு கொடுத்து ஒரு நாளைக்கு 5,000 லாரியில் அந்த பண்டல் மண் அள்ளிட்டு போனாங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட இந்த திருவாணியிலையும் என்னுடைய அதிமுக ஆட்சியில தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டும் இல்ல, பல அணைகள் தமிழகத்தில் எந்தெந்த அணையில பண்டல் மண் இன்னைக்கு தேங்கி இருந்ததோ அதையெல்லாம் அள்ளுவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக ஆட்சியில எடுத்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த அணை தூர்வாருவதாக எனக்கு கிடைத்த தகவல்படி இல்லை என்றுதான் பார்க்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சுற்றுப்பயணத்தை தொடங்கிய நிலையில் தற்பொழுது கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களிடம் கலந்துரையாடி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி தொடங்கிய சுற்றுப்பயணத்தில் தற்பொழுது பொதுமக்களிடம் கோவையில் கலந்துரையாடி வருகிறார். தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக பல்வேறு தொடர் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் நேற்றைய தினத்தில் முதல் சுற்றுப்பயணத்தை அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து தொடங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடைப்பயணமாக சென்ற அவர் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பல்வேறு வியூகங்களை அமைத்து வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து மக்களின் குறைகளை கேட்டு அவர் குறைகளை கேட்டு அதே நேரத்தில் திமுக அரசின் தோல்விகளை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் இந்த மாதிரியான நடைப்பயணங்களை மேற்கொள்கிறார். அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் கூட ரோட் ஷோ, அதே போல பிரச்சாரம், வாகனத்தில் இருந்தவாறு பிரச்சாரம் உள்ளிட்டவைகளை செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது ரேஸ்கோர்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக நடந்து சென்று அவர் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு திமுக அரசு என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்பதை மக்களிடம் எடுத்துரைக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் சரியாக மாலை 4 மணி அளவில்
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.